ஏப்ரல் 23 தேர்தலை முன்னிட்டு IPDS சர்வே படி சில கேள்விகள் மக்களிடம் கேட்கப்பட்டிருக்கு. அதுல யாருக்கு அதிக எண்ணிக்கை கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற டைட்டில் வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு முதலமைச்சராக பொறுப்பேற்க போவது யார் அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமிக்கு 35.5% கிடைச்சிருக்கு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 30.8% கிடைத்திருக்கு. விஜய் அவர்களுக்கு 26.4%, சீமான் அவர்களுக்கு 7.3% கிடைத்திருக்கு. அடுத்து நிர்வாக திறனில் சிறந்தது யார் அப்படிங்கிற டைட்டிலுக்கு திரு மு.க. ஸ்டாலின் விசஸ் திரு எடப்பாடி பழனிசாமி இவங்க இருவர்ல யாருடைய நிர்வாகம் சிறந்ததா இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமிக்கு 51.2%, மு.க. ஸ்டாலினுக்கு 38.4% கிடைச்சிருக்கு. அடுத்து சட்டம் ஒழுங்கில் இரும்பு கரம் யார் என்ற டைட்டிலுக்கு திரு மு.க. ஸ்டாலின் விசஸ் திரு எடப்பாடி கே பழனிசாமி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் யார் சிறந்த செயல்பாட்டாளர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமிக்கு 55.8%, மு.க. ஸ்டாலினுக்கு 33.6% கிடைச்சிருக்கு. விலைவாசி உயர்வு ஆளும் கட்சி மீதான மதிப்பீடு அப்படிங்கிற டைட்டிலுக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதில் அரசின் செயல்பாடு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிற கேள்விக்கு மோசம் 61.3%, சுமார் அப்படிங்கிறதுக்கு 21.5%, நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு 17.2% கிடைச்சிருக்கு. மின் கட்டணம் மற்றும் சொத்து வரி அப்படிங்கிற டைட்டிலுக்கு மின் கட்டணம் மற்றும் சொத்து வரி உயர்வு நடுத்தர மக்களை கடுமையாக பாதித்து உள்ளதா அப்படிங்கிற கேள்விக்கு மோசம், அதாவது கடும் பாதிப்பு அப்படின்றது 66.2%, சுமார் ஓரளவு அப்படிங்கிறதுக்கு 21.3%, ஓகே அப்படிங்கிறதுக்கு 12.5% கிடைச்சிருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு யதார்த்தம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு தற்போதைய ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு மோசம், ரொம்ப பாதிப்பா இருக்கு அப்படிங்கிறது 62.2%, சுமார் ஓரளவு அப்படிங்கிறதுக்கு 21.3% கிடைச்சிருக்கு. இளைஞர்களும் போதைப்பொருள் புழக்கம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா நடமாட்டம் கட்டுப்பாட்டு இன்றி உள்ளதா அப்படின்ற கேள்விக்கு ஆம், கட்டுப்பாடு தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு 56.8%, ஓரளவு ஓகே அப்படிங்கிறதுக்கு 21.8%, இல்லை கட்டுப்படுத்தவே இல்லைன்றதுக்கு 21.4% கிடைச்சிருக்கு. மகளிர் உரிமை தொகை வாழ்வாதாரமா இல்லை அரசியலான்ற டைட்டிலுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே செயல்படுத்தப்படுகின்றதா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம், வாக்கு வங்கி அரசியலே அப்படின்றதுக்கு 59.8%, இல்லை அப்படிங்கிறதுக்கு 40.2% கிடைச்சிருக்கு. இலவச பேருந்து பயணம் டைட்டிலுக்கு இலவச பேருந்து பயணம் மகளிர்களுக்கு உதவியாக இருந்தாலும் பேருந்துகளின் தரம் எண்ணிக்கை குறைந்து உள்ளதா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம், தரம் மற்றும் எண்ணிக்கை குறைந்திருக்கு, 51.4% கிடைச்சிருக்கு. இல்லை சிறப்பாகவே இருக்கு அப்படிங்கிறதுக்கு 34.2%, மோசமா இருக்குன்றதுக்கு 14.4% கிடைச்சிருக்கு. அடுத்து பேரிடர் மேலாண்மை திறன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வெள்ளம் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களை பாதுகாக்கும் நிர்வாக திறன் இருவரில் யாருக்கு அதிகம் அப்படிங்கிற கேள்விக்கு மு.க. ஸ்டாலினுக்கு 36.2%, எடப்பாடி கே பழனிசாமிக்கு 44.5%, சொல்ல தெரியல அப்படிங்கிறதுக்கு 19.3% கிடைச்சிருக்கு. எளிய மக்களுக்கான அணுகுமுறை டைட்டிலுக்கு எந்த விதமான அரசியல் பின்னணியும் இன்றி சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய சாமானிய தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு மு.க. ஸ்டாலினுக்கு 35.5%, எடப்பாடி கே பழனிசாமிக்கு 42.9%, சீமானிற்கு 12.4%, விஜய்க்கு 9.2% மட்டுமே கிடைச்சிருக்கு. ஆளும் கட்சிக்கு எதிரான வலுவான குரல் அப்படிங்கிற டைட்டிலுக்கு தற்போதைய அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி மக்கள் மன்றத்தில் வலுவாக குரல் கொடுக்கும் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 48.5%, சீமானிற்கு 21.9%, விஜய்க்கு 29.6% கிடைச்சிருக்கு. சினிமா கவர்ச்சியா நிர்வாக அனுபவமா அப்படிங்கிற டைட்டிலுக்கு சினிமா கவர்ச்சியை மட்டுமே நம்பி களமிறங்கும் தலைவர்களால் மாநில நிர்வாகத்தை சிறப்பாக செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு முடியாது, நிர்வாக அனுபவமே பிரதானம் அப்படின்னு 51.4%, பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு 25.5%, முடியும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் அப்படின்னு 23.1% கிடைச்சிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அரசியல் முதிர்ச்சி
அப்படிங்கிற டைட்டிலுக்கு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களின் செயல்பாடுகள் ஒரு முதிர்ச்சியான மாநில தலைவர் கூறியதா அப்படிங்கிற கேள்விக்கு போதிய அரசியல் முதிர்ச்சி இல்லை 47.3%, பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும்ன்றதுக்கு 28.2%, முதிர்ச்சியாகவே செயல்படுகின்றதுன்றதுக்கு 24.5% கிடைச்சிருக்கு. தாவேகா கரூர் சம்பவத்தின் தாக்கம் அப்படின்ற டைட்டிலுக்கு கரூரில் தொண்டர்கள் உயிரிழந்த சம்பவம் தாவேகா கட்சியின் நிர்வாக திறன்மையை காட்டுகின்றதா அப்படிங்கிறதுக்கு ஆம் 56.4%, இல்லை அப்படிங்கிறதுக்கு 29.2%, காவல்துறையின் ஒத்துழைப்பே காரணம் அப்படிங்கிறதுக்கு 14.4% கிடைச்சிருக்கு. தனிப்பட்ட சர்ச்சைகள், அதாவது த்ரிஷா விவகாரம், அதற்கு புதிய தலைவர் மீது எழும் தனிப்பட்ட சர்ச்சைகள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அவர் மீதான நம்பிக்கை தன்மை குறைகின்றதா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம் 48.6%, இல்லை 28.4%, சிறிதளவு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதுக்கு 25.0% கிடைச்சிருக்கு. சர்ச்சைகளும் குடும்ப பெண்களும் டைட்டிலுக்கு தனிப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கும் தலைவரால் பாதுகாப்பான நிர்வாகத்தை தர முடியுமா என்ற கேள்விக்கு முழுமையாக நம்ப மாட்டார்கள் 54.2%, பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு 26.3%, நம்புவார்கள் அப்படிங்கிறதுக்கு 19.5% கிடைச்சிருக்கு. தாவேகாவின் 2026 தேர்தல் நிலை அப்படிங்கிற டைட்டிலுக்கு வரவிருக்கும் 2026 தேர்தலில் தாவேகாவின் முதன்மை பங்கு என்னவாக இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு உறுதியாக கணிக்க முடியாது 9.6%, பிரதான கட்சிகளின் வாக்குகளை பிரிப்பது மட்டுமே அப்படிங்கிறதுக்கு 64.6%, எதிர்கட்சியாக அமரும்ன்றதுக்கு 14.5%, நேரடியாக ஆட்சியை பிடிக்கும் 11.3% கிடைச்சிருக்கு. விஜயுடைய வருகையால் வாக்கு சரிவு யாருக்கு அப்படிங்கிற டைட்டிலுக்கு விஜயின் தாவேகா கட்சி நேரடியாக களமிறங்குவதால் எந்த கட்சியின் வாக்கு வங்கி அதிக அளவில் பிரிக்கப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு திமுக கூட்டணி கட்சிகள் 41.5%, அதிமுக கூட்டணி வாக்குகள் 18.6%, நாம் தமிழர் கட்சி வாக்குகள் 32.3%, பிற கட்சிகளுக்கு 7.6% கிடைச்சிருக்கு. 4 முனை போட்டியால் யாருக்கு லாபம் டைட்டிலுக்கு தமிழகத்தில் நிலவும் இந்த 4 முனை போட்டியால் யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டா திமுக கூட்டணிக்கு 30.5%, அதிமுக கூட்டணிக்கு 46.2%, தாவேகாவிற்கு 13.8%, யாருக்கு பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிறதுல 9.5% கிடைச்சிருக்கு. கூட்டணிகளின் பலம், தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க எந்த கூட்டணி சிறந்தது என நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 34.2%, அதிமுக பாஜக பாமக கூட்டணி 51.4%, புதிய கூட்டணி வர வேண்டும் 14.4% கிடைச்சிருக்கு. பெண்களின் முதலமைச்சர் தேர்வு அப்படிங்கிற டைட்டிலுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெண் வாக்காளர்களாக நீங்கள் எந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடிவு செய்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் திமுகவிற்கு 32.7%, எடப்பாடி பழனிசாமிக்கு 34.2%, சீமானிற்கு 4.6%, விஜய்க்கு 28.5% கிடைச்சிருக்கு. முதல் முறை வாக்காளர்களின் தேர்வு அப்படிங்கிற டைட்டிலுக்கு 2026 முதல் முறையாக வாக்களிக்க போகும் நீங்கள் அடுத்த முதலமைச்சராக யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேள்விக்கு மு.க. ஸ்டாலினிற்கு 18.5%, எடப்பாடி பழனிசாமிக்கு 30.2%, சீமானிற்கு 8.2%, விஜய்க்கு 36.6%, மற்றவர்களுக்கு 6.5% கிடைச்சிருக்கு. வாக்குப்பதிவை தீர்மானிக்கும் முக்கிய காரணி அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஆளும் கட்சியை வீழ்த்த நினைக்கும் வாக்காளர்கள் தங்களது வாக்குகள் சிதறி வீணாகாமல் இருக்க என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கா விலைவாசி உயர் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மீதான அதிருப்தி 41.5%, சிறந்த நிர்வாகம் மற்றும் தொலைநோக்கு கொண்ட தலைவர் தேடலுக்கு அதிமுக சிறந்தது, அதுக்கு 36.4%, இலவச திட்டங்கள் மற்றும் கூட்டணி பலம் திமுகவிற்கு 15.2%, மாற்று அரசியலுக்கான கவர்ச்சி தாவேகா நாதகாவிற்கு 6.9% கிடைச்சிருக்கு. ஸோ ஐபிடிஎஸ் சர்வே படி அதிகமான வாக்கு எண்ணிக்கை, அதாவது அதிகமான சதவீதம் கிடைத்தது அதிமுகவிற்கே அப்படிங்கிறது இதில் தெரிய வருது. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.